இறந்திருக்கிறார். பசுப்படையில வச்சு அடிச்சாங்கல்ல, அந்த பைப்போட இதெல்லாம் கிடக்கு பாருங்க, அப்படியே அதெல்லாம் தாங்கவே முடியாது ஒரு மனிதனால. அதெல்லாம் இழந்திருக்கிறாங்க. 18 இடங்களுக்கு மேல அவங்க உடம்புல வெளிக்காயங்கள், கண்ணிய காயங்களே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அட்டாப்சி பண்ணணும். மேஜிஸ்ட்ரேட் தலைமையில் விசாரணை நடைபெறுது. அதிகாரி வந்துட்டாரு. யாரா அதிகாரி? அரபு நாட்டு மன்னன் ஷேக் சொல்லலாம் அதிகாரின்னு. வெள்ளக்காரன் இருக்கான்ல, அவன் சொல்லலாம். நம்ம அதிகாரி கிடையாது. ஒரு நாட்டு அத்தாரிட்டி, ஒரு சர்வெண்ட், அரசு அலுவலர், அதுதான் உன் பேரு. ஏன் இந்த நகையை நிகிதா சிவகாமி தம்பதியரை கேம் விளையாடக்கூடாது? ஆயலுக்கு தெரியாம பொண்ணுக்கு தெரியாம ஆயெல்லாம் யாருக்காவது எடுத்து கொடுத்துட்டு கோயிலுக்கு வச்சு ஒரு ட்ராமா பண்ணிக்கலாமா இல்லையா? ஆசை ப்ராபபிலிட்டி இருக்கா இல்லையா? ஒரு கட்டப்பையில் அடியிலேருந்து நகையை எடுத்தனா அந்த துணிமணி அப்படியே அலங்கோலமாக தான் பிச்சு போடுவானா? ஏன்னா நீ நடக்க முடியாது, நீ வந்துட போறது இல்லை. அரபு நாடு பேர் கழுத்தை வெட்டுறாங்கப்பா. அது மன்னராட்சியில் அது அதெல்லாம் வேண்டாம்னு தானே போராடி வெள்ளக்காரன், அதுக்கு பிறகு வெள்ளக்காரன் ஆட்டி போட்டான். வெள்ளக்காரன் ஆட்டையை போட்டு அவங்ககிட்ட வாங்கி நம்ம ஜனநாயகமாக இருக்கும்.